ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரினால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த போரின் தாக்கம் இப்போது வீடுகளின் சமையலறை வரை எதிரொலிக்கிறது. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உணவகங்கள் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. சில உணவகங்களில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி உணவுகளின் விலையை ஹோட்டல் உரிமையாளர்கள் உயர்த்தியுள்ளனர். இதனால் ஹோட்டல்களை நம்பியிருக்கும் பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பங்குனி மாதம் பிறக்கவுள்ள நிலையில் முகூர்த்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக முன்கூட்டியே மண்டபங்களை முன்பதிவு செய்துள்ளனர். சுப நிகழ்ச்சிகள் செய்வோர் பெரும்பாலும் சமையலுக்காக கேட்டரிங் சர்வீஸையே நம்பியிருக்கும் நிலை உள்ளது. முகூர்த்தத்தில் திருமண மண்டபங்களில் திருமண நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக கேட்டரிங் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கேட்டர்ஸ் கூட்டமைப்பினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். சாதாரணமாக திருமண மண்டபங்களில் நிகழ்ச்சிகள் வைக்கும்போது அதற்கான உணவுகளை சமைப்பதற்கு பெரும்பாலும் சமையல் எரிவாயுவே பயன்படுத்தப்படுவதாகவும், தற்போது குறைந்த அளவிலேயே வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் கிடைத்தாலும் விலை என்பது அபரிமிதமாக உயர்ந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏற்கனவே தாங்கள் கொடுத்த கட்டண ஒப்பந்தம் அடிப்படையில் உணவு வழங்க இயலாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ எங்களுக்கு திருமண மண்டபத்திலையும் சரி, எங்களுடைய கேஸ் டீலர்கிட்டையும் சரி, சிலிண்டருக்கு பயங்கரமான தட்டுப்பாடு. சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. நாங்களும் எங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட உணவு செய்யறதுக்காக நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு முகூர்த்த காலத்திலையும் பல்லாயிரக்கணக்கான விருந்தினர்களுக்கு நாங்கள் உணவு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். மெயினாக சிலிண்டர் தான் முக்கியம். அப்படி இருக்கிற போது இந்த வணிக சிலிண்டர் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எந்த டீலர்கிட்ட போய் கேட்டோம்னாலும் சிலிண்டர் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வரல, ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, யார்ட்லேருந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நெருங்கின வட்டத்தில் கூப்பிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கினோம்னாலும் ஒரு 5 சிலிண்டர் 10 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கிறோம். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆர்டர் கொடுப்பவர்கள் பெரும்பாலும் துரித உணவுகள் மற்றும் தோசை, பூரி, பரோட்டா போன்ற உணவுப் பொருட்களை தவிர்த்து ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். இதேபோல சமையல் எரிவாயுக்கு மாற்றாக விறகு வாங்கலாம் என்றால் அதன் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும், விறகு அடுப்பை கொண்டு அனைத்து வகை உணவுகளையும் சமைக்க இயலாத சூழலில் வரவிருக்கும் முகூர்த்தங்களுக்கு உணவு வழங்க இயலாத நிலை உருவாகும் என்று தெரிவிக்கின்றனர். அதாவது இனி வரும் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விருந்துகளுக்கு ஏதாவது மெனுவை 1-2 மெனுவை குறைச்சி, அதாவது தோசை, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரியான கேஸில் செய்யக்கூடிய மெனுவை குறைச்சி நம்ம பழையபடி விறகடுப்பில் செய்கிற மாதிரியோ அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிற மாதிரியோ உணவு வகைகளை செய்யறதுக்கு உண்டான மெனுகளை நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர் கேட்டிருக்கோம். அதாவது இட்லி, பொங்கல், பிரியாணி, சட்னி, சாம்பார் இந்த ஐட்டத்துல எல்லாம் விறகடுப்பில் கூட செஞ்சிடலாம். ஆனால் இதே மற்ற நவீன உணவு வகைகளை எந்த காரணத்தை கொண்டு கேஸ் அடுப்பில் செய்ய முடியாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக போச்சு. நூடுல்ஸு, பாஸ்தா, அதை தாண்டி புலாவு, மஞ்சூரியன் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கண்டிப்பாக கேஸ் அடுப்பு இருந்தால் தான் செய்ய முடியும், விறகடுப்பில் செய்ய முடியாது. இதனிடையே கேட்டரிங் சர்வீஸின் தரப்பில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவோர் தரப்பில் சிலிண்டர் ஏற்பாடு செய்து தரும்படி நிர்பந்திக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டு முகூர்த்த தேதியும் அறிவிக்கப்பட்டு மண்டபத்திற்கு முன்பதிவு செய்து கேட்டரிங் சர்வீஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு திருமண வீட்டாரை கவலையடைய செய்துள்ளது. இதே நிலை நீடித்தால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் நடப்பது கேள்விக்குறியாகும் என்று தெரிவித்துள்ளனர். நம்ம கேஸ் விலை ஏறி இருக்குன்னு வாடிக்கையாளர்கிட்ட போய் கேட்கலாமுங்க. பட் இருந்தாலும் அதை எத்தனை பேர் அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலையில் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஏதாவது 1-2 மெனு வேணால் குறைச்சிக்கலாம் முடிய, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரைஸ்லேருந்து நாங்கள் நீ சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதனால் அது நடைமுறை சாத்தியம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் அதே டைமில் இந்த மார்ச் 31க்குள்ளே இதுக்கு உண்டான ஒரு நல்ல தீர்வு வரல அப்படின்னா அடுத்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நடக்கக்கூடிய திருமணங்களே எப்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாது. உணவு வழங்கும் கேட்டரிங் தொழில் செய்வோர் கடுமையான பாதிப்புக்கு ஆளாவதை கருத்தில் கொண்டு அரசு தங்களையும் அத்தியாவசிய உபயோகிப்பாளர்கள் என்ற அடிப்படையில் வணிக ரீதியிலான சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.